Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட் ஐட்டத்தோடைய ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஹல்திராம்ஸ் உடைய சமோசா அண்ட் ஷாஹி பன்னீரோடைய ரிவ்யூ பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஸ்டன்ட் மேத்தி பராத்தாவுடைய ரிவ்யூ. இந்த ஹல்திராம்ஸ்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ட் பரோட்டாஸ், ரொட்டிஸ், நான்ஸ், கிரேவிஸ் இந்த மாதிரி சமோசா, ஸ்ப்ரிங் ரோல்ஸ் இந்த மாதிரி நிறைய வருதுங்க. நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேத்தி பராத்தாவோட ரிவ்யூ. நம்ம சேனல்ல ஆன்மீக தகவல்கள், இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ அண்ட் தென் என்னுடைய ரெசிபிஸ், என்னுடைய ட்ராவல் வாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ தான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹல்திராம்ஸில் உங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரோசனில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஐட்டம்ஸ் கிடைக்கிதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மேத்தி பரோட்டா. இந்த மேத்தி பரோட்டாவில் பேக் ஆஃப் 6 இதில் 6 பீசஸ் ஆஃப் மேத்தி பரோட்டா இருக்குது. நல்ல ஒரு ஜிப்லாக் பேக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரோசனில் வச்சு தான், அதாவது நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது நீங்கள் மைக்ரோவேவ் இந்த மாதிரி கொடுக்கலைங்க, அவங்க தவா ஆப்ஷன் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. நீங்கள் மைக்ரோவேவில் வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் தவாவில் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இது ஹோல் வீட்டில் இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, மைதா சேர்த்தலை இந்த மேத்தி பரோட்டாவில். இதோட காஸ்ட் கேட்டிங்கன்னா லெஸ் தென் $5 தாங்க. எனக்கு சரியாக ப்ரைஸ் தெரியலை, பட் லெஸ் தென் $5 தான் ஷூராக. சிங்கப்பூரில் முஸ்தஃபா சென்டரில் நான் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் முஸ்தஃபாவில் உங்களுக்கு வேரியஸ் ஹல்திராம்ஸ் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த ஃப்ரோசன் இன்ஸ்டன்ட் ஐட்டம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஜிப்லாக் நமக்கு ஜிப்லாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பரோட்டாவுக்கு தனியாக உங்களுக்கு பிளாஸ்டிக் ஷீட்லாம் எதுவும் கொடுக்கல, ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி. ஏன்னா இது உங்களுக்கு ஸ்டிக்கியாலாம் இல்லை, தனித்தனியாக தான் இருக்குது. ஆல்ரெடி இது செமி குக்குடு. இதே நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி வாங்கும்போது நடுவில் உங்களுக்கு ஸ்டிக் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க பால்தீன் ஷீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த பேக்கெட்டில் அந்த மாதிரிலாம் கொடுக்கல. ஒரு ஜிப்லாக் பேக்கில் அப்படியே ஒரு 6 பரோட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் பரோட்டாவோட சைஸு. நல்லாவே திக்காக இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்குது. பரோட்டா சைஸில் ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை. நான் தவாவில் தான் கொஞ்சமாக நெய் சேர்த்து நான் இதை ஹீட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இது ஆல்ரெடி குக்குடு இந்த பரோட்டா உங்களுக்கு. அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் நம்ம ஹீட் பண்ணி எடுத்தாலே போதும், லெஸ் தென் 60 செகண்ட்ஸு. இதில் மேத்தி உங்களுக்கு வெந்தயக்கீரையை அரைச்சி மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப பொடியாக சாப் பண்ணி போட்டிருக்கனால உங்களுக்கு அந்த மேத்தி முழுசாலாம் எதுவும் வாய்க்கு வரல. அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போதே அந்த மேத்தியும் சேர்த்து ஒரு மாதிரி ஸ்க்ரம்பிள் மாதிரி பண்ணி தான் உங்களுக்கு இந்த இது ரெடி பண்ணியிருக்கனால உங்களுக்கு வாய்க்கு எதுவும் வராது அந்த மேத்தி லீவ்ஸு. பசங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வெந்தயக்கீரை கசக்குதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க சின்ன பசங்க. இது அந்த மாதிரி எதுவும் பிட்டர்னஸ் இல்லைங்க. இந்த பராத்தா இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும். இது ரொம்ப ஆறுனுச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரொட்டி மாதிரி ஆகிடுது. ஸோ சூடாக சாப்பிட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நல்லா சூடாக தான் இருக்குது. நான் ஒன்று நெய் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன், ஒன்று நெய் போடாமல் ட்ரை பண்ணியிருக்கேன். நெய் போட்டது நல்லாவே சாஃப்டாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி நம்ம நெய் போடாமல் செஞ்சதுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கொஞ்சம் நல்லா லேயராகவே வந்திருக்கு. நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் தொட்டுக்க கொஞ்சமாக லெமன் பிக்குலும் கேர்டும் தாங்க எடுத்திருக்கேன், வேறு எதுவும் செய்யலை. மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு வெளியில் போயிட்டு வரோம், இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் நமக்கு சமைக்க முடியல அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்காக தான் இதை வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு தனியாக ஒரு சைட் டிஷ் பண்ணால் எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் கேர்ட் அண்ட் பிக்கிலோடையே டேஸ்ட் பண்ணேன். அதுவே இது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஹல்திராம்ஸ் மேத்தி பரோட்டாக்கு நான் 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேங்க. இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நீங்கள் தாராளமாக இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். இதோடைய ப்ரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ, என்னுடைய ரெசிபிஸ், ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட், வெளிநாட்டில் இருக்கிற கோவில்கள் பார்க்குறதுக்கு என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.